ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இது எப்படிங்க சாத்தியமாகும்? அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் தான் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் சரி, நல்லது நடப்பதாக இருந்தாலும் சரிங்க, இந்த கிரக நிலைகளை வைத்து நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சுக்கிரனின் ஆசியால இனி வரப்போகின்ற நாட்கள்ல லட்சுமி கலாச்சமானது உங்களுடைய வீடுகளில் உண்டாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 17/12/2024 செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற 22/12/2024 திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் விருச்சிக ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார். மேலும் ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மகர ராசியிலேயோ அமர்ந்து பயணம் செய்கிறார். சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு. மீனத்துல ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை இனி சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக எந்த காரியத்தையுமே சொந்த புத்தியில நடத்த நீங்க முயற்சி செய்ய வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில சங்கடங்களை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்க சந்திக்க வேண்டியதாய் இருக்க கொடுங்க. சிலருடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி அவங்க சொன்ன சில விஷயங்களை முன்பின் யோசிக்காம நீங்க செய்துட்டு வருவதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகளானது வந்துவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கோ, அதன் மூலமாக அவங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தையுமே பெற்று இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பற்றி நமக்கு எந்தவித நாலேஜும் இல்லாமல் அந்த தொழிலையோ இல்லைனா அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸையோ நாமளும் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதன் மூலமாக பெருசாக லாபமானது கிடைக்காதுங்க. நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ யார் எந்த விதமான தொழில்கள் சொன்னாலுமே அந்த தொழிலை பற்றி நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கணும். அந்த தொழிலை பற்றி நீங்க அந்த விஷயங்களில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுங்க. அதன் பிறகுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கும் போது அதுல ஏதாவது நஷ்டங்கள் வருவதாக இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஆற்றலும் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்குங்க. அதோடு எப்படி நம்ம நேக்காக நடந்து கொண்டால் அதுல நஷ்டம் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற சில நுணுக்கங்களும் பார்த்தீங்கன்னா அப்போதுதான் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா முன்பின் யோசிக்காம அதை நீங்க அப்படியே செஞ்சு விட வேண்டாங்க. எதுவாக இருந்தாலுமே அவங்க சொன்னாங்கன்னா சரின்னு அவங்க காது கொடுத்து கேட்டுக்கோங்க. பிறகு அந்த விஷயங்களை நாம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது சரியாக வரக்கூடுமா, ஒருவேளை இதன் மூலமாக நஷ்டம் ஏற்பட்டா அதை நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை முன்பின் யோசித்து நீங்க செய்வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்காரு. நல்ல நண்பர்களுடைய
ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்வது நல்லதுங்க. அதிகமாக ஆசைப்பட்டு புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாங்க. தற்போது இருக்கக்கூடிய தொழிலையே தெளிவாக அதையே முழு கவனத்தோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே நல்லதாக இருக்க கொடுங்க. புதன் 2ஆம் வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு எதிராக உள்ள தொழில் போட்டியாளர்களை சமாளிக்க சிரமப்பட வேண்டிய கட்டாய நிலையானது ஏற்படும் என்பதால அந்த விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதையுமே கவனத்தில் கொள்வது முக்கியமான காரியமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் அரசு கான்ட்ராக்ட் வேலைகளை எடுத்து பார்க்கக்கூடிய நபர்கள் அதிக கண்காணிப்புடன் இயங்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. எது செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக செய்யுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருங்க. பொருட்கள் அதே போல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் என்று எல்லார் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண் இருக்கட்டுங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போதுதான் சில நஷ்டங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்காரு. முடிக்க முடியாத காரியம் இது என்று நினைக்கின்ற ஒரு செயலை துணிச்சலுடன் இறங்கி அதில் முடித்து காட்டி தொழிலில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்களையே வியக்க வைக்கக்கூடிய வகையில் தற்போது துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த இடங்களில் ஒரு சில விஷயங்களானது சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையில் குருவுடைய அமைப்பானது இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தாய் வழி சொந்தத்தில் இருந்த வில்லங்கம் எல்லாமே விலகி நல்ல ஒரு மாற்றமானது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குங்க. உறவினர்கள் மத்தியில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஏதாவது சொத்து தகராறுகள் இருந்தாலும் அதுவுமே பார்த்தீங்கன்னா பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இப்போது சாதகமான முறையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலாளர்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்க வேண்டுங்க. சனி 5ஆம் வீட்டில் இருக்காரு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய அளவுல துலாம் ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது சில துலாம் ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா கடந்த வாரமே கேட்டிருந்தீங்க, நான் வண்டி வாகனம் பார்த்துட்டு இருக்கேங்க, இப்போது அதற்கு நேரமானது சாதகமாக இருக்கா, நான் இப்போது வாங்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போது நீங்க தாராளமாக வாங்கலாங்க. அதற்கு இப்போது நிலைமையானது சாதகமான முறையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. புதிய வாகனம் வாங்கலாம். வெளியூர் பயணங்கள் மூலமாக புதிய ஆர்டர்கள் பெறுவதில் நீங்க தாராளமாக முயற்சிகள் செய்துட்டு வரலாம். அந்த முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்களுமே கிடைக்கும் என்று சொன்னாலுமே அதுல பலன் சற்று குறைவாகத்தாங்க இருக்கக்கூடும். அதாவது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ராகு 6ஆம் வீட்டில் இருக்காரு. சிலர் தொழில் காரணமாக வெளிநாடு சென்று வருவீர்கள். வெளிநாட்டில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு தேவையான உதவிகளை அங்கு இருக்கின்ற நண்பர்கள் மேற்கொள்வார்கள். கேது 12ஆம் வீட்டில் இருக்காரு. ஆன்மீக பணிகள்ல அதிகம் நாட்டம் கொள்வீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த வாரமானது துலாம் ராசி நேயர்களுக்கு குருவுடைய அமைப்பானது சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு குருவுடைய அமைப்பின் மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான இடத்துல அமைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையில இப்போது நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளின் மூலமாக வீடுகளில் சந்தோஷமான சூழ்நிலையானது உருவாகலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப நாட்களாகவே முடிக்க முடியாமல் இருந்து கொண்டு இருந்த ஒரு சில பணிகளை பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆசையால நீங்க நல்லபடியாக முடிச்சு காட்டுவீர்கள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையானது வெளி உலகத்திற்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் சரிங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து ரொம்பவே வியந்து பார்ப்பார்கள் என்றே சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான சில திறமைகளை பார்த்தீங்கன்னா வெளிப்படக்கூடிய ஒரு சூப்பரான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரம் துலாம் ராசி நேயர்கள் சில இடங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாங்க. எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்யுங்க. அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அது நமக்குமே உடனடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு நாலேஜை கெயின் பண்ணிட்டு அதை அவங்க செஞ்சுருப்பாங்க. அதில் அவங்க சக்ஸஸுமே ஆகியிருப்பாங்க. ஸோ
அதே மாதிரி அவங்களுடைய சக்ஸஸ் உங்களுக்கும் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயங்களை பற்றி நிறைய நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கணுங்க. அதன் பிறகு தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ப நல்ல லாபமானது கிடைக்குங்க. அதுலேயுமே தற்போது கிரகங்களுடைய அமைப்பு வைத்து பார்க்கும்போது புதுசாக எதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அதிகமாக முதலீடு எதுலையும் போட வேண்டாங்க. இருக்கின்ற தொழிலையே கண்ணும் கருத்துமாக நிதானத்தோடு கவனத்தோடு செய்துட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு இந்த நேர காலத்தில் நல்லதாக இருக்க கொடுங்க. துலாம் ராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு சரியாக 8 to 9 சுக்கிரகோரை நேரத்தில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.